வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத அடோபி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 3D சாஃப்ட்வேர். அது சாஃப்ட்வேர்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு 3D வெப்சைட் PixCap யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான 3D டிசைன் பண்ண போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக 3Dயில் ரொம்ப பேசிக்கான நாலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 3D சாஃப்ட்வேர்ஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வெப்சைட் லட்டு மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த வெப்சைட்டில் இருக்க ஒவ்வொரு 3D எலமெண்ட்டுமே ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறது தான். ஸோ அதை நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் இமெயிலை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் உங்களோட ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், சீன்ஸ் ரெண்டு இருக்கும். மாடல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரீடிஃபைண்டாக பண்ணியிருப்பாங்க. 3D ஆப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இண்டிவிஜுவல் கலரை கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த சூட் கேஸ் இருக்குல்ல, இதோட கலரை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆறு இதை மூவ் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீடிஃபைண்ட் ஆப்ஜெக்ட்ஸே உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே பர்ஃபெக்டான 3D ஆப்ஜெக்ட் தான். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கூட பேக் சைடு, இப்போ பேக்கை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடும் தெரியும். இதில் சீன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிஃபைண்டாகவே ஒரு சீன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் சேல் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரீடிஃபைண்டாக அவங்களாவே இந்த அனிமேஷனும் மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளாஷ் சேல்னு வருது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்டையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதை ஜிஃபாவோ ஆர் வீடியோவோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா க்யூரேட்டட் பேக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வியூ ஆல் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேக்ஸ் இருக்கும். அங்கே நம்ம ஐகான்ஸ்லாம் தனித்தனியாக பார்த்தோம். பட் இதில் பாருங்கள், ஹாலோவீன் அப்படின்னா ஹாலோவீனுக்கு சம்மந்தமான எல்லா ஐகான்ஸுமே இதிலே வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் இதை எடுத்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்ட்ரிப்பில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் ப்ரோ கண்டென்ட் நவ் ஃபார் எ லிமிடெட் டைம் ஒன்லி என்ஜாய்னு போட்டிருக்காங்க. ஸோ 1 மந்த்து நீங்கள் ப்ரோ கண்டென்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கண்டென்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். அதை அந்த வீடியோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மை ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கிரியேட் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லா 3D சாஃப்ட்வேர்லையும் இருக்க மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவான கிரவுண்ட் கிரிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரிட் வேணாம் அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிரிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரிட் இருக்காது. இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணிவிட்டு டிசைன் கம்ப்ளீட் பண்ணது இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்டோட கலர் வந்து என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளாக்கே வச்சுக்கலாம். இதில் இப்போ கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா பிளேன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இதில் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரோஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து மூவ், அடுத்து ரொட்டேட், அடுத்து வந்து ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ரொட்டேட் தேவையில்லை, ஸ்கேல் தேவை. ஸோ சென்டரில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஈவனாக நமக்கு ஸ்கேல் ஆகும். இந்த ரெட் கலர் நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ட்ராக் ஆகும். ஸோ இது வந்து வெர்டிகலாக ட்ராக் ஆகும். ஸோ சென்டரில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். அண்டு ரீடுக்கெலாம் அதே மாதிரி தான், ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் இசட் தான் கொடுக்கணும். அண்ட் இதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு டார்க்கான கலராக கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி இந்த 3 ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ ஆட் கொடுத்துட்டு இதில் வந்து க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். க்யூபோட கலரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரெட் கலர் டார்க்கான கலருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அவர் இந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். ஸோ இந்த ஆக்சிஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு மேலே போகும். இந்த மாதிரி 3 ஆக்சிஸ்லையுமே இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். தென் அடுத்த ஆப்ஷன் ரொட்டேட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சைட்லையுமே அந்த ரொட்டேட் ஒயர் ஃப்ரேம் மாதிரி வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சைடு ரொட்டேட் பண்ணணுமோ அந்த சைடு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து இருக்கிறது வந்து ஸ்கேல் ஆப்ஷன். இதை வச்சு நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த சைடு அண்ட் இந்த சைடு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டரில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஈவனாக நமக்கு ஸ்கேல் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் லைப்ரரியிலேருந்து ட்ராக் பண்ணி போட்டுட்டு இந்த 3 ஆப்ஷனை வச்சு நம்ம டிசைனுக்கு தேவையான மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கைஸ் இதோட பேசிக்கே. ஸோ டிசைனிங் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்ஸ் போதும். இப்போ நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ லைப்ரரி ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபைல் எக்ஸ்போர்ட்க்கு பக்கத்தில் லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி மாடல்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி 3D ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதை ட்ராக் பண்ணி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மீதி எல்லா ஆப்ஷனுமே பார்த்துடலாம். ஸோ சீன்ஸும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதில் அங்கேயே. அண்ட் அடுத்து கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ரீடிஃபைண்டாகவே அவங்க கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்டா கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம ஒரு கேரக்டர் தான் ட்ராக் பண்ணி போட்டோம். பட் இதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமாக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் பாண்டா அப்படின்ற லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹோலாக செலக்ட் ஆகும். இப்போ இங்கே கிளிக்கில் இருக்கும். நீங்கள் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ எப்போவுமே ஹோல் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாண்டா அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட மெயினில் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆக்சஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் சென்டரில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இந்த கேரக்டர் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அகைன் லைப்ரரியில் போயிட்டு
அனிமேஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ஓடுற மாதிரி ஒரு அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் எந்தெந்த பார்ட்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. தென் அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா அந்த அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு அப்ளை ஆகிடும். கீழே இருக்க ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாண்டா வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான அனிமேஷன்லாம் இதில் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது 3D எலமெண்ட்ஸ் வச்சு ஒரு போஸ்டர் டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த 3D சாஃப்ட்வேரில் ஒரு பெஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு மற்ற 3D சாஃப்ட்வேர் மாதிரி ஹெவியான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ பேசிக்கான சிஸ்டம் வச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். இது நீங்கள் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்களோட லாகின் மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த டேப் க்ளோஸ் ஆனால் கூட எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இதே இடத்துல அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ இதை நான் எந்த இடத்துல வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சிலிண்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சிலிண்டரோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு இதோட ஹைட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும். சிலிண்டரோட அவுட்ரு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மூத்தாக இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு இருக்குது. இதை ஸ்மூத் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஸ்மூத்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஸ்மூத் ஆகிடும். அண்ட் இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து லைப்ரரி கிளிக் பண்ணி காரை எக்ஸ்போர்ட் பண்ணி ஸோ காரையும் அதே மாதிரி சின்ன சைஸில் ரெடியூஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த சூட்கேஸோட கலர் எனக்கு வேணாம், வேறு கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த பேக் அப்படின்ற இந்த கலரை சூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீனாக மாற்றிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல க்ரீன் கலராக மாறிடும். இதே மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட்டுமே ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணலாம் அல்லது லேயரில் போய்ட்டு இதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பேக் டோர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அந்த டோர் மட்டும் தனியாக வரும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அனிமேஷன்ஸ் கூட மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட்டுமே எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ பண்ண மாதிரியே லைப்ரரியிலேருந்து இந்த கேம்பிங்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ட்ராக் பண்ணி போட்டுட்டு அதை அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சீனை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மவுஸை ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சீனையே வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த டென்ட்லாம் வந்து அடியில் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே கூட ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃப் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனக்கு கீழே உள்ளது மட்டும் வேணும். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ Ctrl+C Ctrl+V கொடுத்தா காப்பி பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் இதை மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நான் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தமான ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் ட்ராக் பண்ணி போட்டு நம்ம ரீசைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு. ஸோ இதை நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மெயினான இமேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் எந்த கலர் சேஞ்சுமே பண்ணல. இந்த கலரை மட்டும் கொஞ்சம் கிரேட் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோஷாப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணி. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட் கிரிட் அப்படின்றத ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் இப்போ மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் ஜிஃபாவோ இமேஜாவோ வீடியோவோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அனிமேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோவாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இமேஜ் மாதிரி தான் பண்ணியிருக்கோம், அதனால் இமேஜை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைஸில் கிளிக் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன் 1920x1080. தென் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பண்ண 3D டிசைன் பாருங்கள். நம்மளோட டிசைனை ஃபோட்டோஷாப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. இதை கேமரா ஃபில்டர் வச்சு கலர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான போஸ்டர் டிசைன்ஸ் கூட பண்ணிக்கலாம். நீங்களே ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு பேசிக்கான 3D நாலேஜ் இருந்தாலே இந்த மாதிரி நீங்கள் 3D டிசைன்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த வெப்சைட்டில். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு ப்ரோ கண்டென்ட்ஸ் கூட ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி பே பண்ணிங்க அப்படின்னா $14 பே பண்ணணும். ஆனுவலி பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி $9 தான் வரும் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ இதான் இப்போ என்னோட கரண்ட் பிளான். இதுலையும் இந்த 8020 இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.